குர்ஆன நாம வசனமா நீட்டி ஓதணும்னா, மத்துடைய அடையாளங்களும், மத்துடைய எழுத்துக்களும் இருக்கு. நாம போன வகுப்புல மத்துடைய எழுத்துக்கள் என்ன? அதை எந்த அளவுக்கு நீட்டணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, மத்துடைய அடையாளங்கள பத்தி பார்க்க போறோம். மத்துடைய அடையாளங்கள் என்னன்னா, ஃபதஹ் மத்து, கெசர் மத்து, தம்மு மத்து. 4வதா இருக்கிற இந்த மத்துக்கு நிறைய மத்துக்கள் இருக்கு. அதனால நாம இந்த 4வதா இருக்கிற மத்துக்கு மட்டும் மத்துடைய அடையாளம் அப்படின்னு பேர் வச்சுக்க போறோம். சரிங்களா? இப்போ நாம ஃபதஹ் மத்த பத்தி பார்ப்போம். ஃபதஹ் மத்து எப்படி இருக்கும்னா, ஒரு எழுத்துக்கு மேல சின்ன அலிஃப் மாதிரி இருக்கும். இதை நம்ம தமிழ்நாட்டிலலாம் என்ன சொல்றாங்கன்னா, கடா ஜபர்ன்னு சொல்றாங்க. ஆனா நாம நம்மளுடைய வகுப்புல இந்த கடா ஜபர் அப்படின்ற வார்த்தையை நாம யூஸ் பண்ண மாட்டோம். இதோட பெயர் ஃபதஹ் மத்து. எப்போ நாம ஒரு எழுத்துக்கு மேல இந்த சின்ன அலிஃப் கடா ஜபர் அப்படின்ற இந்த ஃபதஹ் மத்தை நம்ம பார்க்குறோமோ, அப்போ நாம அந்த எழுத்தை நாம 1 செகண்ட் அளவுக்கு நீட்டணும். இப்போ உதாரணமா ஒரு பேன்ற எழுத்துக்கு மேல இந்த ஃபதஹ் மத்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, பேன்ற எழுத்தை பே, இதுதான் 1 செகண்டான டைம். இந்த அளவுக்கு நீட்டணும். சரிங்களா? அடுத்தது கெசர் மத்து. கெசர் மத்து எப்படி இருக்கும்னா, ஒரு எழுத்துக்கு கீழே இந்த குட்டி அலிஃப், சின்ன அலிஃப் மாதிரி வந்திருக்கும். இதை கடா ஜேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய வகுப்புல இந்த கடா ஜேர் வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். இதோட பெயர் கெசர் மத்து. சரிங்களா? இப்போ பேன்ற எழுத்துக்கு மேல ஃபதஹ் மத்து வந்திருந்தா எப்படி 1 செகண்ட் நாம நீட்டி பேன்னு நீட்டினோமோ, அதே போல பேன்ற எழுத்துக்கு கீழே இந்த கெசர் மத்து வந்திருந்தா அப்போ நாம பி அப்படின்னு இதை 1 செகண்ட் நீட்டணும். அடுத்தது தம்மு மத்து. தம்மு மத்து எப்படி இருக்குன்னா, தம்மா இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இதை உல்டா பேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய வகுப்புல இதை தம்மு மத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்போ இந்த தம்மு மத்தை நாம ஒரு எழுத்துக்கு மேல பாக்குறோமோ, அப்போ அந்த எழுத்தை நாம 1 செகண்ட் அளவுக்கு நீட்டணும். இப்போ பேன்ற எழுத்துக்கு மேல இந்த தம்மு மத்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பூ அப்படின்னு 1 செகண்ட் நீட்டணும். 4வதா இருக்கிற இந்த மத்துடைய அடையாளம். இந்த மத்துடைய அடையாளத்தை நாம ஓதும்போது எந்த இடத்துல பார்த்தாலும் 3 செகண்ட் அளவுக்கு நீட்டணும். சரிங்களா? இப்போ நாம மத்துடைய எழுத்துக்கள் என்ன, அந்த எழுத்துக்களுக்கு எவ்வளவு அளவு நீட்டி ஓதணும், அதே மாதிரி மத்துடைய அடையாளங்கள் என்னென்ன, அந்த அடையாளங்களுக்கு எவ்வளவு அளவு நீட்டி ஓதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்புல ஒரு வசனத்தை நாம நிறுத்தும் போது எந்த முறையில நிறுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதனால எந்த வகுப்பையும் மிஸ் பண்ணாம எல்லா வகுப்பையும் கண்டினியூவா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க.